ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசினார் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்கிக்காம பார்க்கலாம்? புது வருஷத்துக்காக நான் காத்திருந்தேன். கை தூக்கிக்காம பார்க்கலாம். 1 2 தானா? ஏன் உங்களுக்கு தோணவே இல்லையா? புதிய வருஷத்துக்குள்ள நான் போறேன்னு ஆண்டவரே கூட எந்த வார்த்தைகளை கொண்டு நீ பேசுறீங்க, என் வார்த்தை எங்கள் குடும்பத்துக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் நம்மளோட பேசுகிற தேவன். ஒரு ஊழியக்காரத்தை மட்டும் பேச மாட்டார். தீர்க்கதரிசிகளுக்கு கூட மண்டை கொடுக்க அவசியம் கிடையாது. நம்மோட எல்லாரோடையும் பேசுகிற தேவன் தான். ஒருவேளை அந்த அனுபவம் இல்லாதவங்க நீங்க எடுத்தீங்கல்ல, அந்த ப்ரேயர் பண்ண எடுத்தீங்கல்ல, அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேல நீங்க கவனம் வைங்க. வாக்குத்தத்தை எடுக்காதவங்களுக்கு நான் தரேன். வாக்குத்தத்துக்கு மேல கவனம் வைங்க. பின்னாடி உங்களுக்கு கட்டளையில கொடுத்துருக்கோம்ல, அது கீழ்படுத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறதுக்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். யோசுவா 1:5 ஆசீர்வாதமான வசனம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையுள்ளது போல உன்னோடு நான் இருப்பேன். பலரோடு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா யோசுவா 1:9 வசனத்துல சொல்லுது, நீ இதுக்கு கீழ்படுத்தி நடந்தா. 9 தானே? யோசுவா 9 தானே? எடுக்கலையா நீங்க? நான் வாசிங்க 1:9 மட்டும் வாசிங்க. நான் கொஞ்ச நேரத்துல நான் முடிச்சிருவேன். ஒரு 15 minutes மட்டும் தான். 1:8 வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. நீ உயிரோடு வரைக்கும் எவனே உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. மோசை கூட இருந்தது போல அவன் கூட இருப்பேன்னு சொன்னவர், இதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா அந்த ஆசீர்வாதம். அதே மாதிரிதான் நீங்க எடுத்திருக்கிற அந்த அட்டையில பின்னாடி கட்டளையை கொடுத்துருக்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற நன்மையை சோதரிக்க முடியும். அது மாதிரி நான் ஒரு வாக்குத்தத்தை நான் எடுத்து யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த வாக்குத்தத்தை இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான நான் முதல்ல எடுத்துருந்தாங்க. திரும்பி இன்னைக்கு காலையில நான் மறுபடியும் நான் யோசிக்கும் போது இந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை ஷார்ட்டா சொல்லிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வசனங்கள். இதை எடுத்தவங்க வாசிக்கலாம். இதோ உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எசேக்கியேல் 36 9 முதல் 15. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் தெரியுமா? ஆசீர்வாதம். ஆண்டவர் பக்கத்திலேயே இருப்பேன்னு சொல்ற. பட்சம்னா என்னது? உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன். ஆண்டவர் உங்க பக்கத்திலேயே இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணர்ந்துட்டீங்கன்னா தனிமை உணர்வே வரவே வராது. யார் என் பக்கத்திலேயே இருக்கிறா? ஆண்டவர் அங்கே காத்தர். அவர் எப்படிப்பட்டவர்? என்னை விட்டு விலகாதவர். நான் எங்க போனாலும் என் கூட இருக்கிறவர். எந்த வீட்டினுடைய எந்த இடத்துல போனாலும் சரி, தனிமையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, கண்ணீர்ல அழுது கொண்டு இருந்தாலும் சரி, யாருமே விசாரிக்காத ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், பட்சத்திலேயே இருப்பேன், உன்னை கண்ணோக்குவேன். கண்களை நான் ஏறெடுத்து பார்ப்பேன். நீங்க ஜெனரேஷன்லாம் எப்படி மூஞ்ச பார்க்காது, அம்மா மூஞ்ச பார்க்காது, அப்பா மூஞ்ச பார்க்காது, பிள்ளையை பார்த்து வளர்ப்போம். அது மூஞ்ச பார்த்து முகத்தை பார்த்து இதுக்கு என்ன வியாதியோ தெரியலையே, இதுக்கு என்ன தேவையோ தெரியலையே, உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா ஊட்டி வளர்ப்போம். ஆனா அந்த பிள்ளைகள் பெருசாகும் போது தாய்கள் மூஞ்ச பார்க்கறதுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஏன்னா அட்ராக்டிவ் ஃபேஸஸ் நிறைய இருக்குது. கவர்ந்து இழுக்கக்கூடிய முகங்கள் எல்லாம் பார்த்ததுனால ஒரு தாய் தகவலுடைய முகம் பிள்ளைகளுக்கு எப்படி ஆயிடுது? அருவருப்பா மாறிடுது. இதை மூஞ்ச போய் பார்க்கணுமா, என்னத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு வெறுக்கிறாங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் இந்த வருஷத்துல மட்டும் நீங்க அவரை உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்க பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கி பார்ப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி பிள்ளைய வளர்த்துருப்பீங்க? முகத்தை பார்த்து அது தேவையை அறிஞ்சு
நீங்க நடந்தது போல ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷமெல்லாம் உன் மூச்சை பார்த்தா எனக்கு புரியும். உன் முகத்தை நான் கண்ணோக்கி பார்த்து, உன் பக்கத்துல இருக்க உன் முகத்தையே பார்த்து, உனக்கு என்னென்ன தேவை நான் கண்டுபிடிச்சு உன்னை நான் என்ன செய்வேன், நடத்துவேன். இன்னைக்கு பார்க்குற மெசேஜுடைய ஹெட்லைன் என்னன்னா, பிந்தின சீர் பெரிதா இருக்கும். பிந்தின சீர் பெரிதா இருக்கும் அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் நம்ம போன பாதையில எதெல்லாம் நமக்கு பேரும் புகழும் கொடுத்துச்சோ அதை விட இந்த வருஷத்துல தேவனை அட்டிக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவருடைய சீர், நம்மளுக்கு கொடுக்கிற சீர் அப்படின்னா அந்த பேரு, புகழ், பெருமை, கௌரவம் எல்லாமே நான் அதிகமாகி தரேன்னு ஆண்டவர் சொல்றேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, நான் அப்படி என்னை நம்புகிற பிள்ளைகளை, என்னை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் அப்படி செய்வேன்னு சொல்றேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் நம்புறேன். ஏன்னா என் புகழ்ச்சி எல்லாம் யாராலதான் வர முடியும்? கர்த்தரால மட்டும்தான் முடியும். உலகம் நம்மளை எவ்வளவு வெறுத்தாலும் சரி, நீ எதுக்கு இருக்கிற உணவாக்குறன்னு சொன்னாலும் சரி, நம்ம வாழ்றதுல யாருமே சந்தோஷப்படாம இருந்தாலும் சரி, அதை லைக் பண்ணுகிறவர், அதை ஆசையோடு எதிர்பார்க்கிற ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பட்சத்திலே இருந்து நம்மை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. அவங்க நேசிக்கிற ஆட்களை உலகத்துல தேடுறோம் பாத்தீங்களா? யாராவது என்ன நேசிக்க மாட்டாங்களா? யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்களா? யாராவது நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்களா? ஒருவேளை உன்னை தூக்கி போட வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா? நீங்க கூட நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த நாளை குறிச்ச கவலை உங்களுக்கு இருக்குறியா? அல்லேலூயா. இதை காட்டிலும் மகிமையான காரியத்தை தான் ஆண்டவர் செய்வார். சொல்றார், பிந்தின சீர் பெரிதா இருக்கும். முந்தின சீரையே நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காதேன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க. முந்தினது அன்னைக்கு இருந்த மாதிரி இருந்தா கூட போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் சொன்னாங்க. பார்வோன் கிட்ட என்ன அடிமைத்தனமா இருந்தாங்க, எவ்வளவு அவங்க அடிக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, எவ்வளோ வேலை பள்ளு அவங்க மேல இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. அங்க எங்களுக்கு என்ன கிடைச்சது? வெங்காயம் கிடைச்சிச்சு, வெள்ளை பூண்டு கிடைச்சிச்சு, மீன் கிடைச்சது, கறி கிடைச்சது, இதான் யோசிக்கிறாங்க. இது மாதிரி உங்க உள்ளத்துல கூட இயேசு கிறிஸ்துவுக்குலாம் நான் வரும் முன்னாடி எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, நிறைய சொத்து இருந்துச்சு, அன்னைக்கு நான் தான் பெரிய ஆளா இருந்தேன், சவுலை போல. சவுல் எப்படி இருந்திருப்பார் பாருங்க. ஆனா பவுலா மாறினப்புறமா அவர் என்ன செஞ்சாரு? நீங்க எல்லாரும் தொடச்சி போடுற ஒரு கந்தையை போல, குப்பையை போல மாறிட்டேன், அழுக்கான கந்தையை போல மாறிட்டேன்னு சொல்றாரு. எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணாம ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யுங்க, கேளுங்க. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் எதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு சபையில பாருங்க. எப்படி அந்த ஆசீர்வாதம் கடந்து வர முடியும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நீ கேட்கிற எல்லாருக்கும் கிடையாது. யார் கர்த்தரை நம்பி கர்த்தர் சமூகத்துல வார்த்தையை கொண்டு பேசும் ஆண்டவரே, வார்த்தை உயிர்ப்பிக்க முடியாத வார்த்தை உடைய பிள்ளைகள் நடுவில் நீங்க வீட்டுல இருக்கலாம். நீங்க பழகுற சூழ்நிலையெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்த முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். உயிர்ப்பிக்கும் தேவ வார்த்தை பிரசங்கிக்கும் போது கேட்டுக்கணும். செவி கொடுக்கிறவன் எவனோ, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான், ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். இனி வர காலம் எல்லாம் ரொம்ப ஈஸியான காலம் கிடையாது. இன்னைக்கு பரவி வருகிற கொள்ளை நோய்கள் ஈஸியானது கிடையாது. ஒரு நிமிஷத்துல உயிர் போகக்கூடிய கொள்ளை நோய்கள் பரவி கொண்டு இருக்கிற இந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் வேலை இழந்துட்டாங்க. எவ்வளோ பேர் அவங்க வேலை செய்து கொண்டத நல்ல வேலைகளை விட்டு, நாடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டாங்க. அப்ப இப்படி இருக்கிற இந்த கடைசி கொடிய காலத்துல ஆண்டவருடைய துணையை போல நமக்கு துணையே கிடையாது. அவர் வார்த்தையை போல நமக்கு ஆறுதல் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்வீங்க இந்த வருஷத்துல? பிந்தின சீரை நீங்க அனுபவிப்பீங்க. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அவாந்திர ஸ்தலங்கள் எல்லாம் கட்டப்படும், மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் நான் உங்கள் மேல், இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க செய்வேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திர ஸ்தலங்கள் கட்டப்படும். ஆண்டவர் நம்ம மேல நிறைய பிளெஸிங் வைக்கிறார். நம்மளை சூழ இருக்கிற ஜனங்கள் ஒடுக்க நினைக்கும் போது அவர்களுக்கு மேல நம்மளை அதிகாரியை வைக்கிற தேவன்.
ஒரு மனுஷனுக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் படைச்சி எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளுன்னு சொன்னார். அவங்க ஆண்டு கொள்ளாமல் அடிமைப்பட்டுட்டாங்க. ஏன் அடிமைப்பட்டாங்க? அந்த பிசாசு சொன்ன வார்த்தையை, சர்ப்பம் சொன்ன வார்த்தையை கேட்டதுனால அவங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி தான் பாருங்க. எல்லாத்தையும் ஆளுகை செய், உனக்கு அதிகாரம் இருக்குது, இயற்கையின் மீது உனக்கு அதிகாரம் இருக்குது, பொருளாதாரத்தில் நல்லா வரணும்னு அதிகாரம் இருக்குது, உன் பிள்ளைகள் மேல உன் வார்த்தையை நீ பேசு. அவங்க அடிச்சா கூட சரி, அவங்க அவமானப்படுத்தினாலும் சரி, நிந்திச்சாலும் சரி, ஒரு நாள் நான் கண்ணை மூடிடுவேன், பரலோகத்துக்கு போவேன். ஆனால் என் பிள்ளைகள், என் சந்ததி நீதிமான சந்ததியா இருக்கணும். அதுதான் நமக்குடைய ஆசையா இருக்கணும். அவங்க நம்மளை, அதாவது இயேசு கிறிஸ்துவ அவரை என்ன செய்தாங்க, அடிச்சு உடம்ப கிழிச்சு எடுத்து அவரை அவ்வளவு தூரம், அவர் அவ்வளவு அளவுக்கு அவரை புண்படுத்தி சிலுவையில் அறையும் போது கூட இயேசு என்னதான் செய்தாரு? நமக்காக தான் பரிந்து பேசினார். அது மாதிரி நீங்க நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அருமை தெரியல, நம்மோடு ஆண்டவர் இருக்கிறது தெரியல, அதனால பேசுறாங்க, அதனால அலட்சியம் பண்றாங்க. ஒருவேளை உங்க குடும்பத்தினர்ல நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது? உன்னுடைய அவாந்தரங்கள், அவாந்தர வெளி, அது எல்லாம் என்ன செய்யும்? கட்டப்படும், குடியேற்றி வைக்கப்படும். உன்னுடைய வறண்ட நிலைமைகள் மாறும். 2-3 நாளைக்கு முன்னாடி நான் மெசேஜ் போட்டிருந்தேன், வறட்சி தனிய நம்ம என்ன செய்ய வேண்டும். இது பிராக்டிக்கல் வாழ்க்கையில நான் தேவனால் கற்றுக்கொண்ட காரியம்தான். அதெல்லாம் நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, நம்முடைய ஊழியத்தில் என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. ஒவ்வொரு நாளும் தேவ செய்தி கொடுக்குறேன். உங்களுடைய வறட்சி என்னதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த வருஷத்துல அந்த வறட்சியை மாற்றுவதற்கான வழியை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். ஒரு சிலருக்கு ஆவிக்குரிய வறட்சி இருக்கிறதுனால தான் குடும்ப ஜெபம் கிடையாது, தனி ஜெபம் கிடையாது, சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஊழியத்துல வாஞ்சை தாகம் கிடையவே கிடையாது. அப்ப அந்த வறட்சியை கண்டுபிடிச்சு, எப்படி அந்த அக்சால் வறட்சியை கண்டுபிடிச்சார்? எனக்கு ஒரு வறண்ட நிலத்தை தந்தீர். அப்பா கிட்ட சொல்றா, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தர வேண்டும். அவங்க அப்பா மனம் குளிர்ந்து அவன் என்ன செய்தான்? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நல்ல ஆசீர்வாதமான வயல் நிலங்களை கொடுத்தார். இதெல்லாம் நம்ம யூடியூப்ல மெசேஜ் இருக்குது, போய் பாருங்க. அப்போ உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்பட முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யறாரு ஆண்டவர்னே விளங்கிக்காத முடியாம நம்ம போயிருந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை 11ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். ஒரு நாள்ல பணம் இருந்திருக்கலாம், ஒரு நாள்ல சொத்துக்கள் இருந்திருக்கலாம், ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகள் நம்மள சூழ இருந்திருக்கலாம், ஒரு நாள் நமக்கு நண்பர்கள் இருந்திருக்கலாம், ஆரோக்கியம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு எல்லாமே ஒருவேளை இழந்து போனது போல நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், நீ அந்த நாளை நினைச்சு இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற, அந்த நாளை விட மேலான நற்சீரை நான் கொடுப்பேன், பிந்தின நற்சீரை நான் கொடுப்பேன். எதையெல்லாம் நினைச்சு அன்னைக்கு எங்க வீடு இப்படி இருந்துச்சு, அன்னைக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இப்படி இருந்துச்சு, அன்னைக்கு எனக்கு சாதகமான பிள்ளைகள் எனக்கு இருந்தாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க வேதனைப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ, கண்ணீர் வடிக்கிறீங்களோ, சில நேரத்தில் நம்மளால மறக்க முடியாது, சில காரியங்களை மறக்கவே முடியாது. அவங்களா இப்படியெல்லாம் மாறிட்டாங்க, அவங்களா இப்படியெல்லாம் நம்மளை பேசுறாங்க, ஒரு நாள் தேவதூதனை போல நீ இருக்கிறன்னு சொன்னவங்களா இப்படி பேசுறாங்க, அதெல்லாம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், அதை விட மேலா நான் இந்த வருஷத்துல நான் உன்னை என்ன செய்வேன், பிந்தின நற்சீரை நான் உண்டாக்குவேன், நல்ல உனக்கு ஒரு புகழை உண்டாக்குவேன், பேரை உண்டாக்குவேன், உன் தேசம் கட்டப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும். நம்ம இன்னைக்கு அழுது அழுது என்னத்தை சாதிக்க போறோம் பாருங்க. நான் போன சில நாடுகள்ல சில பாரம்பரியங்களை, சில மனிதர்களை, அவருடைய பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது நான் கண்ணீர் சிந்தி அந்த நாடுகளில் இருந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இங்கே வந்தேன். ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே இந்த பாரம் என்னை விட்டு நீங்க கூடாதுன்னா நீங்க கூடாது, நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு கூட அந்த பாரம் இருக்கணும். இந்த பாரத்தோட இந்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணணும், இந்த பாரத்தோடு அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணணும், சீரழிந்து கிடக்கிற சபைகளுக்காக ஜெபம் பண்ணணும், கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஜெபம் பண்ணணும்.
இந்த பாரம் என்னை விட்டு நீங்க கூடாதுன்னா அது இருக்கட்டும். எந்த பாரம் என்னை விட்டு நீங்கணுமோ அதை மட்டும் நீக்குங்க. எந்த நினைவு என்னை விட்டு நீங்கணுமோ அது மட்டும் என்னை விட்டு நீங்கட்டும். எது நீங்க கூடாதோ அது அப்படியே பதிய வைங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்ணீர் இல்லாத ஜெபமே எனக்கு வர்றதே கிடையாது. இன்னைக்கு இந்த சபையை பார்க்கும்போது கூட என் இருதயம் அழுவுது. எவ்வளவு காலங்கள் வந்து எப்படியோ இருக்க வேண்டியவங்களாம் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்களே. என்னதான் ஆண்டவர் பேசினாலும் கடின உள்ளத்தோட இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்க நினைச்ச ஆசீர்வாதங்கள் கூட பெற்றுக்கொள்ளாம இருக்காங்களே நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு அவ்வளவு அழுக வருது. அவ்வளவு வாலி பிள்ளைகளை நினைக்கும் போது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது முன்னாடி எரிச்சல் வரும், என்னடா இப்படி பண்றாங்கன்னு. இப்போ உங்க ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டு இருக்க அந்த பிசாசு பிடியில நீங்க ஒரு சிலர் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்குது. இந்த வாலிய பிள்ளைகள் எல்லாம் நம்ம சொல் பேச்சு கேட்டிருந்தா இன்னைக்கு எப்படியா பிரகாசிச்சிருக்கோம், எவ்வளவு நல்ல எதிர்காலங்களை வந்து அதை சந்திச்சிருக்கோம். ஒரு மகள் அப்படிதான். எங்க பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என் கூட பழக்கமான ஒரு மகள், அவளை ஆண்டவர்களை நடத்தினேன். அப்புறம் பல வருஷங்கள் காணாம போயிட்டார். மறுபடியும் இப்போ வந்து அவ சாட்சி சொல்றா, ஐயோ நான் அன்னைக்கு நீங்க சொன்னபடியே நான் கர்த்தருக்குள்ள இருந்திருந்தா எவ்வளோ துன்பங்களை நான் அனுபவிக்காம இருந்திருப்பேன். ஆண்டவரை மறுதளிச்சேன், ஆலோசனைகளை விட்டுவிட்டேன், இன்னைக்கு நான் இத்தனை கண்ணீர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மறுபடியும் நம்முடைய ஊழியர்களை வந்து கலந்து கொள்கிறாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு பல்ல காமிச்சிட்டு அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த வார்த்தைகள் எனக்கு இல்லைன்னு உட்கார்ந்துருக்க உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறார். உங்களுடைய பிந்தின நற்சீர் பெரிதா இருக்கணும்னா முந்தின நற்சீர், நீங்க எதையெல்லாம் விட்டுட்டு இழந்துட்டேன் இவங்க அன்பு இவங்க பாசம் என்ன போனா என்ன, ஆண்டவர் சொல்ல நான் உன் பட்சத்துல இருப்பேன். சில நேரங்களில் நீங்க விரும்பி ஒரு இடத்துக்கு போவீங்க பாருங்க, இவங்கெல்லாம் எங்க சொந்தம் நினைச்சிட்டு போவீங்க. அந்த இடத்துல நீங்க விரும்பப்படாத ஒரு கந்தையை போல நடத்தப்படும் போது ஒன்று நினைச்சுக்கணும், என்னைய தேவன் வைக்கிறது இந்த இடம் கிடையாது. தன் கூட்டை விட்டு அலைகிற ஒரு குருவி எப்படி இருக்கிறதோ தன் சாணத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படிதான் இருப்பாங்க வேதம் சொல்லுது. எங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மதிப்பு. ஒரு குருவிக்கு கூடுதான் மதிப்பு. நான் பாருங்க, அந்த இடத்தை விட்டு ஒரு குருவி அந்த அரவணைப்பை விட்டு என்னைக்கு பறந்து போகுதோ, ஒரு தாய் தகப்பனுடைய அட்வைஸை விட்டு, தாய் தகப்பனுடைய அன்பை விட்டு, பாசத்தை விட்டு, அவளை மனதார்ந்த ஆசீர்வாதத்தை விட்டு ஒரு ஆத்மா ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் வெளியே போறாங்களோ அப்பவே முடிஞ்சு போச்சு. அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம் பாருங்க. சில பேர் கல்றையில வந்து நன்றி செலுத்துவாங்க அம்மாவுக்கு, செத்து போன அப்புறம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு. அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? உயிரோடு இருக்கிற ஒரு தாய் மகிழத்தக்கதா ஒரு பிள்ளை நடக்குதா, ஒரு தகப்பன் மகிழத்தக்கதா ஒரு பிள்ளை நடக்குதா, அதுதான் ஆசீர்வாதம். மனதார ரெண்டு கையை வச்சு ஒரு தாய் தகப்பன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கவங்க கை வச்சு ஜெபிச்சாங்கன்னா அந்த கை எப்படி இருக்கக்கூடாது? குற்றம் இல்லாத கையா இருக்கணும், அனுதினம் கழுவப்படுற கையா இருக்கணும். ஆண்டவர் கரத்துல உயர்த்தி கொடுத்து, இந்த கரத்தால நான் செய்யாத பாவம் இல்லை, இந்த விரலால செய்யாத பாவம் இல்லை, என் கரத்தையும் விரலையும் நான் அன்னைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறேன், இரத்தத்தால கழுவிருங்க, என்னை அபிஷேகத்தினால் நிரப்புகன்னு ஒப்பு கொடுக்கும் போது, இப்படி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தாய்க்கு மேலேயும் தகப்பன் மேலேயும் கரங்கள்ல அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனா அந்த கரங்களால அரவணைச்சு ஒரு பேரன் பேத்திகளை அவங்கள பிளஸ் பண்றதுக்கு முடியாத அளவுக்கு தடை போடுறாங்கன்னா தப்பு நம்ம மேல கிடையாது, அவங்க இழந்து போறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எதையெல்லாம் ஒரு நாள் நான் இப்படியெல்லாம் நான் போற்றப்பட்ட காலங்கள் இருந்துச்சே, இன்னைக்கு என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் பட்சத்துல இருந்து நான் உன்னை கண்ணோக்குவேன். பிந்தின சீர் பெரிதா இருக்கும். வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை விட அநாத சிறைக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. உங்க பிள்ளைகள் மதிக்காட்டா போறாங்க, கத்தர் பாத்துல வச்சுட்டு அதே ஸ்டேஜில் இருக்க பிள்ளைகள் இன்னைக்கு எப்படிலாம் வாழ்றாங்க. என்ன சொன்னா கேட்கல, நீங்க கவலைப்படுறீங்க. என் பிள்ளைகள், என் குடும்பம் என்னை மதிக்க மாட்டாங்க, உங்களுடைய கணவன் உங்களை ஏற்றுக்கொள்ளல, உங்க மனைவி உங்களுடைய ஆலோசனைகளை கேட்கல, உங்க குடும்பம் உங்களை நிராகரிக்குது, ஒரு சபை நிராகரிக்குது, சில சபைகள் கூட நிராகரிக்கும். தப்பு செஞ்சா கண்டிக்கிறது வேற. நான் என்ன நினைக்கிறேன்னா, கீழ்ப்படியாம ஒரு சபைக்கு வந்து ஒரு சிலர் வந்து நான் சொல்ற வார்த்தைகளை கூட கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இவங்க கிட்ட என்ன இருக்கு, இவங்கெல்லாம் ஒரு ஊழியக்காரங்களா,
நான் எவ்வளோ மேலானவன் அப்படி நினைக்கிறவங்க பாருங்க, தலையில துணி போட மாட்டாங்க, பைபிளை எடுக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க, சொல்றதை கேட்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வராமல் இருக்கிறது நல்லது. நான் சொல்றேன், என் மனம் வலிக்கும் போது அப்படிப்பட்டவங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? நினைச்சு பாருங்க. அரவணைச்சி உங்களுக்காகன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து தனிமையில உட்கார்ந்து இருக்கிற என்ன இங்க வந்து எவ்வளவு கிரைய செலுத்தி உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் உங்களால மதிக்க முடியலன்னா உங்களுக்கு யாரு பிடிக்கிறாங்களோ அங்க போங்க. உங்களை அரவணைச்சிக்கிறவங்கன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அங்க போயிடுங்க, நல்லது. அதுல தான் நான் சொல்றேன், இங்க இருந்துகிட்டு நீங்க நொந்து வேதனையா இருக்கிறத விட உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கிறாங்க, நல்ல பிரசங்கம், நல்லா ஆசீர்வதிக்கிறாங்க, நல்லா என்னைய அரவணைச்சிக்கிறாங்க, நினைக்கிற இடத்துக்கு போங்கன்னு அதான் சொல்றது. இல்லைன்னா நான் வேற எதுவும் சொல்றது இல்லை. ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும் இவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், இவங்க பரிசுத்தம் அடையணும், இவங்க பிள்ளைங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க, சர்ச்சுக்கு வரணும், இவங்க குடும்பத்தின் வறுமை மாறணும். உங்க நெஞ்ச தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேரை நான் அந்த மாதிரி நடு ரோட்டில் வச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை மாறிச்சு. ஆனா அதுக்கு என்ன இல்லை, ஆயத்தம் இல்லை. கத்துட்ட மன்னிப்பு கேளுங்க, இந்த வருஷத்துல மன்னிப்பு கேளுங்க, இல்லை விட்டு விலகிருங்க, அதான் நல்லது. நம்ம அந்த இடத்துல இருக்கிறத விட வேற இடத்துக்கு போறது ரொம்ப நல்லது. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க சொல்லுது, பிந்தின நற்சீர் எப்படி இருக்கும், முந்தின நற்சீர்னு ஒன்று இருந்தாதான் அதை விட மேலாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். யோபு சொல்றாரு, அந்த நாள்ல இருந்து செல்வச்சீர் எனக்கு இன்னைக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அன்னைக்கு என்னெல்லாம் இருந்தாங்க, அந்த அதிகாரம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். 23 அதை எடுத்து பாருங்க. என் பிள்ளைகள் என் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருந்தாங்க, என்னுடைய நண்பர்களாலாம் இருந்தாங்க. நான் ரோட்ல போகும்போது யாரும் எனக்கு எதிராக பேசவே மாட்டாங்க. நீங்க கூட சில பேர் சொல்லுவீங்கல்ல, அன்னைக்கு என்ன மாதிரி எனக்கு மரியாதை இருந்துச்சு. எத்தனை பேர் என்னை பார்த்தா வாயை பொத்தி நிற்பாங்க. நான் போன அப்புறம் பின்னாடி வேணா பேசுவாங்க, என்னை எதையாவது பேசி என் மனசை உடைக்கவே மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தேனே, என் பாதங்களை நெய்யால் கழுவினேனே. அன்னைக்கு இருந்த நற்செய்தி இன்னைக்கு இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு எம்டியா இருக்கிறேன், தனிமையா இருக்கிறேன், ஒரு 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 குருவியை போல நான் என்ன செய்யறேன், மீந்து இருக்கிறேன், வனாந்திரத்து நாரையை போல இருக்கிறேன். இப்படிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா எதுல இருந்து நீங்க தள்ளப்பட்டீங்களோ ஆண்டவர் சொல்றார், அந்த நிலைமையில இல்ல, அதை விட மேலான நிலைமையில உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் நினைக்கலாம், நான் அப்படிலாம் ஒரு நல்ல சீரை பார்த்ததே கிடையாது, என் வாழ்க்கையெல்லாம் நான் இப்படிதான் அழுதுட்டே இருந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல சீரை ஆண்டவர் பெருகச் செய்வார். கடந்ததை விட்டுருங்க, புது காரியத்துக்கு வாங்க. பழசெல்லாம் விட்டுருங்க, புதிய காரியத்தை தேவன் செய்வார். சில பேர் என்னைக்கோ செஞ்ச பாவத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டேன். அதை ஏன் சொல்றீங்க? மனசுக்கு சொல்ல அவசியம் இல்லை, கத்தட்ட சொல்லணும். நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இந்த குற்றம் மனசாட்சியிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. யார் தான் தப்பு செய்யல உலகத்துல? எல்லாம் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கதான் செய்யறோம், ஏதோ ஒரு விதத்துல அவங்கவுங்க லெவல்ல. நான் துக்கப்படுறதே நான் செய்யற பெரிய பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறேன். துக்கப்படுறது நான் செய்யற பெரிய பாவம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுக்கிறார், சில தரிசனங்களை கொடுக்கிறார். என்னை யாருமே என்கிட்ட இல்லைனாலும் வேத வசனங்களை கொண்டு என்னோட பேசுறாரு, தன்னுடைய அருகாமை உணர வைக்கிறார், என் பாதம் கல்லிடாமல் காப்பாத்துறாரு. ஐயோ கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தர் தம் கரத்தினால் தாங்கிக் கொள்ளுகிறார். பேலன்ஸ் ஜீரோ ஆகாம தேவன் பார்க்கிறார். எப்போ குறைய ஆரம்பிக்குதோ குறைய ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அதுக்காக நிறைவா கொடுத்தா நான் ஆண்டவரை மறந்துடுவேன். நான் எனக்கு பெரிய செல்வத்து மேலெல்லாம் ஆசை கிடையாது. செல்வம், சொத்து, பணம், நகை, நிறைய புடவைகள், ஊர் சுத்தணும், அங்கே போகணும் இங்கே போகணும், எந்த ஆசையும் எனக்கு கிடையவே கிடையாது. இயேசுவின் பாதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் சரி, ஆண்டவரை போல ஒரு நபரை பார்க்கவே முடியாது. எங்கேயோ போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், பெருமை பாராட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் எதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலை. நீங்களாம் என்ன நினைப்பீங்க, நாங்களாம் போக முடியாத எட்டாத உயரத்துக்கு ஆண்டவர் அவ போயிட்டார். அப்படி கிடையாது. எந்த உயரத்தில் போனாலும் எங்கேயுமே இயேசு தான் அடைக்கணும். அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் அன்பு, அவர் தான் எனக்கு ஆசை, அவர் தான் எனக்கு எல்லாமே. மற்றதெல்லாம் மறையக்கூடியது. 10 நாள் இருக்கும், ஒரு வாரம் இருக்கும், அப்புறம் திரும்பவும் என் வாழ்க்கை தனிமை தான். அப்போ அதை ஏன் நான் எதையை குறித்து மேன்மை பாராட்ட போகிறேன்? ஒன்றுமே கிடையாது.
அப்போ இன்னைக்கு எல்லா நாட்டுக்கு போனாலும், சில நாட்டுக்கெல்லாம் போனாலும் எனக்கு இங்கே வந்தால் தான் சந்தோஷமே. உங்கள் கூட நான் கொண்டாடுறேன் பாருங்க இந்த நியூ இயர், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அங்கே இருந்தால் என்ன இருக்காது, கடவுளுடைய பிரசன்னத்தில் நான் நினைச்சது போல இருக்க முடியாது. இவ்வளோ நாள் மெசேஜ் கொடுத்துருங்க, நான் சத்தமாக கூட மெசேஜ் கொடுக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. இந்த நிலைமையில தான் நான் 3 வாரம் நான் வெளியில் இருந்தேன். கிட்டத்தட்ட 17 நாள் நான் இருந்தேன். அப்பெல்லாம் பாருங்க, இல்லாத ஒரு விடுதலை எங்க கிடைக்குது, நம்ம தேசத்துல கிடைக்குது, என் வீட்டில் கிடைக்குது. கதவை பூட்டி ஜன்னலை பூட்டி உள்ள உட்கார்ந்தாவது நான் தேவனை ஆராதிக்க முடியுது. எப்போ வேணா எழும்பலாம், எப்போ வேணா பாடலாம். இதெல்லாம் இங்கே தான் கிடைக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றார், உன்னை இதுவரைக்கும் ஒரு சீரையை நான் பார்த்தது இல்லையே. நினைச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய பட்சத்திலிருந்து உண்மையிலேயே கண்ணோக்கமாயிருந்து வருஷத்துல உன்னை பிந்தின நர்சீர் பெரிதா இருக்கும்படிக்கு. இதெல்லாம் தாண்டி தாய் தகப்பன் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அவங்க நடந்து வாழ்க்கையே சிலுவையை சுமந்து முடிச்சிருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பாதையில் நடத்தப்பட மாட்டாங்க. அவங்க அங்கிருந்து ஜம்ப் பண்ணி மேலே வந்துடுவாங்க. ஆனால் நினச்சி பார்க்கணும், இது எங்கள் அம்மா அப்பாவுடைய கண்ணீர், ஒரு ஊழியக்காருடைய உண்மையான கண்ணீர். அதில் தான் என் பிள்ளைகள் இன்னைக்கு, நான் அதனால தான் நான் இதை தாண்டி இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறது பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். அங்கே போனப்புறம், மேலே போனப்புறம் தாழ்வில் இருந்தாரே தேவன், கை பிடிச்சிருந்தாரு. எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டாங்க, எங்க அம்மா அப்பா கண்ணீர் வடிச்சாங்க, எங்க அம்மா அப்பா வறுமையில இருந்தாங்க. அங்க இருந்து என்னை தூக்கி கொண்டு இங்க வச்ச ஆண்டவரை நான் மறக்க கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், அல்லேலூயா. தாழ்வில் உங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எத்தனை வயசுல போய் பாத்ரூம் எல்லாம் போய் கழுவி ஹாஸ்பிட்டல்ல அவங்களுடைய பேத்தி இன்னைக்கு டாக்டருக்கு படிக்க வச்சு இன்னும் படிக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும், இவங்களும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும், தாழ்வில் என்னை உயர்த்தின எங்க பாட்டிய நான் மறக்க கூடாது, என் தாயை மறக்க கூடாது அப்படின்னு நினைக்கணும். கடவுளே மறந்துட்டாங்க பாருங்க. மனுஷனை மறக்க எவ்வளவு நாள் ஆகும், அவங்களே இல்லை, இன்னைக்கு வரல பாருங்க. இவ்வளவு நிர்விசாரமா இருக்கிறது ரொம்ப ஆபத்துல முடியும். அவங்களுடைய பாவங்களுக்கு அந்த குடும்பத்தினர் கண்ணீர் சிந்து ஜெபிக்காட்டா அந்த குடும்பத்துக்கு கஷ்டம். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் உங்களை இந்த வருஷத்துல நான் என்ன செய்வேன், நான் பிந்தின சீர் பெரிதா இருக்கும். கண்ணீரின் பள்ளத்தாக்க எப்படி கடந்து போவாங்களாம் தேவனுடைய பிள்ளைகள், உருவ கடந்து நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டு அந்த கண்ணீர்னால குளம் அளவுக்கு கண்ணீர் வடித்து தேவனுடைய வாழ்க்கையில இதை தாண்டி போய் சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும். வாழ்க்கையெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு கண்ணீர் வடித்தாலும், புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், இந்த கண்ணீர் தான் நம்ம குடும்பத்துக்கு பாய்ச்சுகிற தண்ணி. அந்த வாய்க்கால்கள் வறண்டு போனவருடைய வாழ்க்கைக்கு நீரூற்றாய் பாய்ந்து வருகிற கண்ணீர் தான் நம்முடைய கண்களிலிருந்து வழிகிற கண்ணீர். நம்ம தேசத்துக்கு கண்ணீர். இந்த வட்டாரத்துல நம்மள யாரெல்லாம் நினைச்சு இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்த நினைச்சாலும் இந்த வட்டாரத்துக்கு நம்ம கண்ணீர் அது என்ன செய்யாது, ஒரு நாள் வீண் போகாது. இன்னைக்கு துரத்துறாங்க, இந்த வட்டாரத்துல எத்தனை பேர் கிறிஸ்தவங்களா மாறுவாங்க பாருங்க. எத்தனை பேர் நம்ம சபை கூட வருவாங்க, நம்ம எங்க போக போறோமோ தேடி வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வடிக்கிற கண்ணீரை யார் பக்கத்துல இருந்து பார்க்கறா, கர்த்தரே பார்க்கிறார். நான் பட்சத்துல இருந்து உன்னை கண்ணோக்கி பார்க்கிறேன், உனக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன். தெய்வீக சுகம், பாதுகாவல், என்ன சமாதானம், சந்தோஷம் எதுவுமே இல்லாத நிலைமையில கூட நான் உன்னை நகைப்பாக்குவேன். உன்னுடைய துக்கத்தை, துயரத்தை ஆனந்த தைலத்தை ஊத்தி உன் துயரத்தை கேன்சல் பண்ணுவேன், துக்கத்தை கேன்சல் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம கண்ல இருந்து ஒரு கண்ணீர் வரணும். நான் எதுக்கு வரணும் தெரியுமா, அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு வரணும். இது வரைக்கும் சொல் பேச்சு கேட்காத விசுவாசியை பார்க்கும்போது என் உள்ள அழணும். இப்படி இருக்கிறாங்களே கடினமான உள்ள அழணும். இந்த கண்ணீர் தேவ சந்நிதிக்கு போகணும். நீங்க உங்களுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாத உங்க வாலிய பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் தனி ஜபத்துல கண்ணீர் வரணும் கண்கள்ல. நான் எவ்வளவு பேரை நான் கூப்பிட்டுட்டேன். இந்த கேன்சர் வியாதியிலேருந்து, கிட்னி ப்ராப்ளத்திலேருந்து, சுகர் வியாதியிலேருந்து, பல வகை வியாதிகள் எனக்கு கொடுத்த விடுதலை நீ வாங்கிக்கோ நான் சொன்னேன், கேட்கல. அவங்கள நினைக்கும் போது கண்ணீர் வரணும். அதுதான், அதுக்கு தான் வடிக்கணுமே தவிர எப்போதும் நம்முடைய குடும்பத்தையே ஃபோக்கஸ் பண்ணி அழுதோம்னா அது சுய பச்சாதாபம்.
அது சுய பரிதாபம். ஆண்டவர் அதில் பிரியப்படவே மாட்டார். சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்புறியா, உன்னை நீயே வெறுத்துரு. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் தோள் மீது சுமந்து கொண்டு எனக்கு பின்னாக வருகிறவன் தான் எனக்கு சீஷன். நம்ம சீஷ கூட்டத்தில் இருக்கணும். அப்பதான் என்ன வந்தாலும் கடவுளை மறுதளிக்க மாட்டோம். சீஷர் கூட்டத்தில் இல்லாம நம்ம சும்மா பார்வையாளராக உட்கார்ந்தோம்னா ஒரு நாள் வரும் நம்ம நின்று பிடிக்கவே மாட்டோம். கடவுளையே மறுதளிச்சு நரகத்துக்கு போறது கூட ஒரு ஆத்மா வந்து என்ன செய்கிறோம், ரெடி ஆயிரும். இன்னைக்கு தேவன் அவனவன் கிரைக்கு தக்க பலனை அவனுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த புதிய வருஷத்துல இந்த வாக்குத்தத்தை எனக்கு தேவன் கொடுத்தார். நீங்க எல்லாரும் எடுத்த மாதிரி நானே எடுத்தேன். ஆனா கீழ்ப்படிய என்ன தெரியுமா வந்துச்சு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இதுலயே முழுகிறாத. நீ என்ன செய், என்னை சந்திக்க ஆயத்தப்படு. ஒருவேளை கர்த்தருடைய வருகை இந்த வருஷத்துல இருக்கலாம். என்னைக்கு வரும் என்ன ஏது ஒன்றும் தெரியாது. ஒருவேளை தேவன் எனக்கு கொடுத்த திட்டங்கள் முடிச்சா தேவன் என்னை எடுத்துக்கொள்ளலாம். அதை பத்தி கவலையே கிடையாது. பரிசுத்தமாய் இருக்கிற அந்த நேரத்துல ஒரு பிரதர் சொன்னாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க என்னோட பேசுறது இன்னைக்கு எப்படி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ உயிர் போயிட்டா கூட நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அதெல்லாம் அறியாமை. பார்த்தீங்களா, நான் என்ன செஞ்சேன், ஒரு நேரத்துல நான் லைன் கொடுக்குறேன் பேசுறேன், மற்ற நேரம் அவங்களோடலாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஏதோ ஒரு அறியாமைன்னு சொல்றாங்க. நமக்கு யாரோடு தான் மரிக்கணும், வாழ்ந்தாலும் செத்தாலும் ஆண்டவரோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். அப்படியே ஜெபம் பண்ணலாம். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ கரங்களை உயர்த்தி, நான் வாழ்ந்தாலும் இயேசுவோடு, மரித்தாலும் இயேசுவோடு. நான் வாழ்ந்தாலும் என் வாழ்க்கை உமக்காகத்தான், நான் மரித்தாலும் உமக்காகத்தான். பரலோகத்திலே வந்து நான் புகழ் பாடும் படியாகத்தான், கைவிடப்படாத படிக்கு, ஜீவ புஸ்தகத்துல பெயர் கிறுக்கப்படாத படிக்கு, ஆண்டவரே நியாய தீர்ப்பு நாளிலே, வெள்ளை சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற நாளிலே, ஆண்டவரே நீர் கேட்கும் போது கூடை குறுகி போகாத படிக்கு பரலோகத்திலே மிகுதியான பலனை சேர்த்து வைத்து நீர் அழைக்கும் நாளிலேயும் சந்நிதிக்கு வருகிறது தான் மேலான பாக்கியம். ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன், உங்கள் பட்சமாய் இருப்பேன். உங்களுக்கு உண்டான சகல ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் ஆசீர்வாதம் அத்தனையும் நான் உங்களுக்கு தருவேன். அவாந்தர வெளிகளை கட்டி எழுப்புவேன். உங்களுடைய வாழ்க்கையை நான் செழிக்க பண்ணுவேன் சொன்னீங்களே, அப்படியே எங்களுடைய சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக. சபையின் விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யூடியூப் மூலம், ஃபேஸ்புக் மூலம், வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலமாக எங்கள் ஊழியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தூர தேசங்களில் எங்களுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்திற்கு செவி கொடுக்க பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியம். பெரிய காரியங்களை நாங்கள் உங்களிடத்துல எதிர்பார்த்திருக்கிறோம். நீர் உண்மை உள்ளவர். நாங்க நிறைய நேரம் உண்மை இல்லாம போயிடுறோம். நீர் உண்மை உள்ளவர். உண்மை போலவே எங்களை உண்மை உள்ளவர்களாக மாற்றும். ஆசீர்வதியம். இந்த வருடமெல்லாம் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து நாங்கள் அநேகரை உங்களுடைய நேச புயத்துல கொடுக்கிறவர்களாக எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதி. எல்லா துதியும் கனமகிமையை கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமானதை மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.